ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் 10 மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4ல் 11th சம் பார்க்க போகிறோம். இந்த சம் நம்ம ரெண்டு மெத்தடில் போடலாம். நான் ரெண்டு மெத்தடுமே இந்த இதில் சொல்கிறேன். இந்த சம்மில் கொஸ்டின் நமக்கு the distance s an object travels under the influence of gravity in the time t secondsனு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது எந்த டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகுதுன்னா எஸ்ன்ற ஒரு டிஸ்டன்ஸில், டைம்ன்றது t செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிராவிட்டி மூலயமா போகுது, இப்படி போகுது, அதோடைய டிஸ்டன்ஸ் எஸ்னும் டைம் டீனும் கொடுத்துருக்காங்க. தென் அதை ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கப்போ எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. இங்கே ஜின்றது என்ன, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஏபின்றது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்களே எஸ் ஆஃப் டின்னு ஒரு ஃபங்க்ஷன், இது 1 to 1 இல்லையா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடும் சிம்பிள், செகண்ட் மெத்தடும் சிம்பிள் தான், எதனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எஸ் ஆஃப் டி என்னது, ½ ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பியா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டி இருக்க இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ½ ஜி இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பின்னு கிடைக்குமா. அப்போ நமக்கு 1/2 ஜி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி போடணும்னா, எஸ் ஆஃப் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1/2 ஜி இன்ட்டு டி இருக்க இடத்துல 2ன்னு போடுவோமா, ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி. இப்போ என்ன கிடைக்கும், 1/2 ஜி இன்ட்டு 4ன்னு கிடைக்கும், 2 ஸ்கொயர் 4ல் ப்ளஸ் 2a ப்ளஸ் பி. இது நம்ம எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம், 4g/2 ப்ளஸ் 2a ப்ளஸ் பின்னு எழுதலாமா. நெக்ஸ்ட்டு எஸ் ஆஃப் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/2 ஜி இன்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 3 ப்ளஸ் பின்னு வரும். இதை நான் எழுதுகிறப்போ 1/2 ஜி இன்ட்டு 3 ஸ்கொயர் வந்து 9 ப்ளஸ் 3a ப்ளஸ் பின்னு எழுதுகிறேன். இப்போ இதை எழுதுகிறப்போ 9g/2 ப்ளஸ் 3a ப்ளஸ் பின்னு எழுதுகிறேன். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து டி இருக்க இடத்துல ஒரு வேல்யூ போடுறோமா, 1 2 3 4ன்னு. நம்ம எத்தனை வேல்யூஸ் போட்டாலுமே நமக்கு வர வேல்யூ அந்த ஃபங்க்ஷன் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே அது 1 to 1 ஃபங்க்ஷன் தான். நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்ன, இங்கே ஒரு 1 2 இருக்குது, இங்கே 3 4 5ன்னு இருக்குது. தனித்தனியாக பேர் ஆச்சுன்னா அது 1 to 1. இப்போ இதே எலமெண்ட் வந்து இந்த 3க்கு 4க்கு பேர் ஆச்சுன்னா அது 1 to 1 கிடையாது நமக்கு. அதே தான் இங்கேயும் நம்ம ஒரு வேல்யூ போடுறப்பையோ நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிது நமக்கு. அப்போ இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். இது எழுதுகிறப்போ ஃபார் எவ்ரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் டி, அதாவது டைம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக போடும்போது கூட there will be a different distance. அந்த எஸ்ன்றது தானே டிஸ்டன்ஸு, அப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்குது. therefore it is 1 to 1. இது நமக்கு ஈஸியாக ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் செகண்ட் டைப் பார்க்கலாம். செகண்ட் டைப்புமே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ் ஆஃப் t1 இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் t2ன்னு போட போகிறோம். அதாவது டி இருக்க இடத்துல t1 t2 அப்படின்னு நம்ம போட போகிறோம். இங்கே எஸ் ஆஃப் டி நமக்கு என்ன, 1/2 ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பியா. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு எப்படி 1 to 1ன்னு தெரியும் அப்படின்னா, t1 இஸ் ஈக்குவல் டு t2ன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா, ஃபைனலாக நமக்கு t1 இஸ் ஈக்குவல் டு t2ன்னு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அது 1 to 1ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பின்னு இருக்கா. இப்போ நம்ம அதை ஈக்குவேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஸ் ஆஃப் t1க்கு பதிலாக 1/2 ஜி t1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ t1 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஜி t2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ t2 ப்ளஸ் பி. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோன்னா எனக்கு இங்கே இருக்கிற ப்ளஸ் பியோ இங்கே இருக்க ப்ளஸ் பியோ கேன்சல் ஆகிடும். ஏன்னா இங்கே இருக்க ப்ளஸ் பி இங்கே வந்துச்சுன்னா அது மைனஸ் பியா,
அப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி நமக்கு கேன்சல் ஆகிடும். அதை தான் நம்ம இங்கே டேரெக்டாகவே பண்ணியிருக்கோம். இப்போது 1/2 இருக்குது, GT1² இருக்குது. இப்போ இந்த ½ GT2² நான் இந்த சைடு கொண்டு போனால் அப்போ -1/2 GT2² ஆகிடும். ப்ளஸ் இங்கே AT1 நான் அப்படியே வச்சுருக்கேன். இங்கே இருக்கிற இதை நான் இந்த சைடு கொண்டு போனேன்னா -AT2 ஆகிடும், ஈக்குவல் டு 0. இதிலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு இப்படி பார்க்கலாம். இது ரெண்டுத்துலேயும் நமக்கு காமனாக என்ன இருக்குது? G இருக்குது, ½ இருக்குது. அப்போ ½ Gயை காமனாக வெளியே எடுத்துட்டா T1² - T2² போயிடுதா? காமனாக நம்ம எதெல்லாம் சேமாக இருக்கோ அதை வெளியே எடுத்துட்டோம், மீதி இருக்கிறத ப்ராக்கெட் உள்ள எழுதியிருக்கோம். ப்ளஸ் இங்கே A காமனாக இருக்குது, T1 - T2 நம்ம ப்ராக்கெட் உள்ள எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. A² - B² is equal to A plus B into A minus Bன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை பார்க்க இது மாதிரி இருக்கா? ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ½ G into T plus T2 அடுத்து T1 minus T2ன்னு வரும். ஏன்னா இது A இது B இல்லையா? ஸோ A plus B into A minus B இதுதான். ப்ளஸ் A into T1 minus T2 equal to 0. நெக்ஸ்ட்டு நம்ம இதிலேருந்து காமனாக பார்த்தோன்னா இதுக்கும் நமக்கு T1 - T2 T1 - T2ன்றது காமனாக இருக்கா? இப்போ நமக்கு இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் நமக்கு காமனாக என்ன இருக்குது? T1 - T2. இப்போ நான் அதை வெளியே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம T1 T2 மட்டும் எடுக்கலாம். இந்த ½ வந்து நம்ம ப்ராக்கெட் உள்ள சேர்த்து எழுதிக்கலாம். 1/2G. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்குது, T1 + T2 இருக்குது, ப்ளஸ் A இன்ட்டு T. அதான் இது போயிடுச்சு வெளியே. அப்போ வெறும் A தான் இருக்கும், ஈக்குவல் டு 0. இந்த டேர்ம் தான் நமக்கு ஆல்ரெடி காமனாக வெளியே எடுத்துட்டோம்ல. ஸோ இப்படி இருக்கும். இதிலேருந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இது ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் வந்து இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா மல்டிப்ளை ஆகிடுமா? அதாவது மல்டிப்ளைலேருந்து டிவைட் ஆகிடும். 0/anything 0. இந்த ஃபார்மெட்லேயே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா T1 - T2 = 0ன்னு ஈக்குவேட் பண்ணணும். ½ G T1 + T2 + A = 0ன்னு ஈக்குவேட் பண்ணலாம். நம்ம இதிலேருந்து பார்த்தா T1 = இது இந்த சைடு போயிடுச்சுன்னா T2 ஆகிடுச்சா? நமக்கு இந்த கண்டிஷன் வந்துருச்சு. நமக்கு இந்த கண்டிஷன் வந்துட்டாலே இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் தான். இந்த கண்டிஷன் நம்ம வந்து ஒன் சைட் ப்ரூவ் பண்ணாலுமே அது ஓகே தான். அகெயின் இதையும் சால்வ் பண்ணலாம். எப்படி இது இந்த சைடு கொண்டு போயிட்டு அகெயின் இதை வந்து மல்டிப்ளைலேருந்து டிவைட்க்கு கொண்டு போயிட்டோ சால்வ் பண்ணலாம். நம்ம இப்படி பண்ணாலே நமக்கு T1 = T2 கிடச்சிரவே. இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன்.